எல்லாருக்கும் வணக்கம். இது எல்லா வீடியோ மாதிரி பார்த்தீங்கன்னா கமல் சார் புகழ்ந்து பேசுகிற வீடியோ மட்டும் அல்ல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் எப்படி படம் நடித்தார், எப்படி மேலே வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மட்டும் பேசுகிற வீடியோ அல்ல. இது பேச போகிற விஷயம் என்னென்னா, கமல் சார் இத்தனை வருஷம் ஒரு 50 வருஷமாக ஒரு ஃபீல்டில் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு, இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு, அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை சேர்த்துருக்காரு. எல்லாருமே அவரோட படத்தை போய் பார்ப்பாங்க. எல்லாருமே அவரை பற்றி தப்பாக பேசுறதுக்கு யோசிப்பாங்க. எந்த ஹீரோ கூடயும் அவர் கம்பேர் பண்ணி பேசுறதுக்கே ஒரு செகண்ட் யோசிச்சு தான் கம்பேர் பண்ணுவாங்க. கமல் சாரோட பெஸ்ட் ஆக்டர் இந்த ஆக்டர் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய ஹீரோஸ் யாருமே கம்பேர் பண்ணுறதில்ல. கமல்ஹாசன் அவர் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இன்னொரு ஆளை பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழ் சினிமா இப்போதைக்கு பார்க்கல. இன்னொரு 30-40 வருஷம் ஆனால் கூட அப்படிலாம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யோசிச்சு தான் சொல்லணும். ஃபார்மில் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அத்தனையுமே ஃபாலோ பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டேலண்ட்டை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு இருக்கும், எத்தனை பேருக்கு அது வாய்க்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியல. பிறவி கலைஞன் அப்படிம்பாங்க கமல்ஹாசன். சில பேர்லாம் பிறக்கும் போதே யாரும் கலைஞனாக பிறக்கிறதில்ல. பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க தேர்ந்தெடுக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, தேர்ந்தெடுத்து நான் எல்லாம் சக்ஸஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. முதல்ல டேரக்டராக உள்ளே வராரு. பாலச்சந்திர சார்கிட்ட போயிட்டு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சான்சஸ்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு டான்ஸ் மாஸ்டர் ஒரு சான்ஸ் கிடைக்குது. டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணுறாரு. அதுக்கப்புறமேட்டு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக கிடைக்குது, அதையும் பண்ணுறாரு. அதுக்கப்புறமேட்டு ஹீரோவாக ப்ரொமோஷன் கிடைக்குது பாலச்சந்திர சார்கிட்ட. மலையாளத்துலேயும் ப்ரொமோஷன் கிடைக்குது ஹீரோவா. அப்புறம் அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி படம் நடிக்கிறாரு, பெரிய ஆளாகிறாரு, சக்ஸஸ் ஆகிறாரு. இந்த சக்ஸஸுக்கு பின்னாடி வெறும் உழைப்பு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தியாகங்கள் இருக்குது, ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அழகாக இல்லாத அழகாக இல்லாமல் சும்மா ஆரம்ப காலத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்ட ஹீரோஸுக்கு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இருக்கப்போ, கமல் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் காதல் மன்னனா பார்த்தீங்கன்னா கொடிக்கட்டி காதல் இளவரசன் அப்படிம்பாங்க கமல்ஹாசன் அவர்களை. காதல் மன்னன் ஜெமினி கணேசன் சார் சொல்கிற மாதிரி காதல் இளவரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் பயங்கர கான்ட்ரவர்சிலாம் வந்தது, பயங்கர பிரச்சனைகளை சந்திச்சா. பொது வாழ்க்கையிலையும் சரி, தன்னுடைய பர்சனல் லைஃப்லையும் சரி பல பிரச்சனைகளை சந்திச்சு தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ராஜபார்வைங்கிற ஒரு படம் எடுக்கிறாரு. ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணி படம் எடுக்கிறாரு. பெரிய ஃப்ளாப் ஆகுது. கையில் இருந்த காசு அத்தனை இழந்துறாரு, ஜீரோங்கிற நிலைமை வரைக்கும் போயிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் கஷ்டப்பட்டு நடித்து முன்னேறி மறுபடியும் ஒரு படம் பண்ணுறாரு. அன்பே சிவன் ஒரு படம் பண்ணுறாரு. அப்பயும் காசு இழக்கிறாரு, ஆனால் அப்பயும் அதுலேருந்து எந்திரிச்சு வராரு. இப்படி எல்லா விஷயத்துலையுமே தன்னுடைய அத்தனை விஷயமா என்ன தான் ஃபெயிலியர் ஆனாலும் என்ன தான் சக்ஸஸ் ஆனாலும் எல்லா விஷயத்துலையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அதுலேருந்து நம்ம சினிமாவில் இருக்கிற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணணும் ஆசைப்பட்டு இது வரைக்குமே அதை பண்ணிட்டு தான் இருக்காரு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி பல விஷயத்தை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. பல கதைகள் இன்ஸ்பயர் பண்ணி தமிழில் கொண்டு பண்ணியிருக்காரு. ஹாலிவுட்டில் இருக்கிறத அப்படியே தமிழில் எடுத்தோன்னா மக்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் அப்படிங்கிறனால அவர் தமிழுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி பல கதைகள் கொடுத்துருக்காரு. என்டர்டெயின் பண்ணுறது, இப்போ ரீமேக் பண்ணுறது நம்ம தவறு அப்படின்னு சொல்கிறதே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் பண்ணி பண்ணுறதை காப்பி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஒரு மனுஷனை பார்த்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு கதை நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுது தப்பு இல்லை, அந்த கதையை எடுக்கிறது தப்பு இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். இதெல்லாம் கலைஞனா ஒரு தனி மனிதனா கமல் எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வரையா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் வளர்ந்துட்டு இருந்த டைமில் அரசியலுக்கு வரையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இது பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங் போடுறாரு. ரசிகர் மன்ற மீட்டிங்கில் இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம்ல, அது மாதிரி முதல்ல 1981 நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்ற மீட்டிங் போகிறாரு. எல்லாத்துக்கிட்டும் முன்னாடி சொல்லிட்டாரு, என்னுடைய பாதை சினிமாவில் நான் சாதிக்கணுங்கிறது என்னுடைய பாதை வேறு எந்த பாதையும் கிடையாதுன்னு வெளிப்படையாக ரசிகர்கள்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சப்போர்ட்டராக அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. கமல் சாருக்கு பல லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு கமல் சார் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ கூட எம்ஜிஆர் அவர்கள் கேட்டிருக்காரு, உனக்கு அரசியல் ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை தலைவரே, என்னோடய ஆசையெல்லாம் சினிமாவில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்கிறப்போ எம்ஜிஆர் அவர்களே வாழ்த்தி வழி அனுப்பி வச்சிருக்காரு. அவ்வளோ பெரிய வாய்ப்பை நிராகரிச்சுட்டு அவர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இவ்வளோ கான்ட்ரவர்சிலாம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு படத்துக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவரோட டேலண்ட்டை அவர் தன் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட அத்தனை விஷயத்தையும் ஓரளவுக்காச்சும் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அதாவது சினிமா செலக்ட் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய வாய்ப்பை நிராகரிச்சுட்டு சினிமாவை செலக்ட் பண்ணியிருக்காரு. தன்னோட வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா பட்டறிவு மூலமாக தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டார். விட்டுட்டு நடிக்க வந்துட்டதுனால எல்லா விஷயத்தையும் பட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. எல்லா விஷயத்தையும் அனுபவ படிப்பு மூலமாக தான் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டார். லாங்குவேஜாக இருக்கட்டும், நம்ம இவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம், எத்தனை பேர் டிகிரி வாங்கியிருக்கோம், அதை வாங்கியிருக்கோம், இதை வாங்கியிருக்கோம் அப்படின்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தால் கூட பட்டறிவு மூலமாக பார்த்தீங்கன்னா அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு கிட்டத்தட்ட 7 லாங்குவேஜ் எழுத படிக்க. உருது கவிஞர் ஒருத்தர் இருக்கார், உமர் கயாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் இருக்கார். அவருடைய கவிதைகளை பார்த்தீங்கன்னா உருது மொழியில் படித்தா இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த லாங்குவேஜை எழுத படிக்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கவிதைகளை படித்து அதோட சுவையை முழுசாக உணர்ந்திருக்கார்.
ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே அதோட ஆரிஜின்லேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து அந்த உண்மையான ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிறனால பார்த்து தெரிஞ்சிருக்காரு. அந்த அளவுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் வாழ்க்கையில் டீட்டெயிலாக கற்றுக்கணும், டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப முனைப்போட இருக்கவர். அந்த விஷயத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, புதுசாக கற்றுக்க எப்பயுமே நம்ம வந்து ஒரு செகண்ட் யோசிப்போம். புதுசாக ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம லைஃப்பில், ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கோ இல்லை எதுவாக இருந்தாலுமே சரி, அதை வந்து அந்த இடத்த வந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்ற பார்ப்போமே தவிர, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறதுக்கு நம்ம ஒரு செகண்ட் யோசிப்போம். யோசிச்சு தான் கொஞ்ச நாள் கழிச்சு மாற்றிக்குவோம். ஆனால் அதுக்கெல்லாம் கமல் சார் யோசிக்கவே மாட்டார். உங்களோட டேலண்ட்டுக்காக எதை கற்றுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் அதை கற்றுக்கிறதுக்கு வந்து எப்பயுமே நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் கமல் சார் அவர்கள். கமல் சாரோட நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேட்டியிலலாம் சொல்கிறப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கமல் சார்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப இன்னொரு விஷயம் வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், முடியாது அப்படிங்கிற வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்லுவார். வார்த்தை முயற்சி பண்ணி அது முடியலைங்கிறப்ப தான் சொல்லணுமே தவிர, ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணாமையே முடியாது அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெளிவாக இருப்பாராம் கமல் சார். அது ஏன்னா அவர் இத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாரு. அத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்பே இப்போ ஏகப்பட்ட பேர் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகாது, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாமல் தெரியாது அப்படின்னு சொல்கிறப்போ, ட்ரை பண்ணி பார்ப்போம், ஃபெயிலியர் ஆனால் இதுலேருந்து பாடம் கற்றுக்கலாம், சக்ஸஸ் ஆனால் இது 4 பேருக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து தைரியமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உத்வேகத்தோடு எடுத்து பண்ணுவார். சில விஷயங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு, பல விஷயங்கள் தன்னோட வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைஞ்சிருக்கு. அவரோட என்ன பண்ணுவார்னா, ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்கூட்டியே பல விஷயங்களை திங்க் பண்ணிடுறதுனால நமக்கு வந்து அது ரொம்ப புதுசாக தெரியும். அன்பே சிவம் அப்படிங்கிற படத்தில் சுனாமிங்கிற வேர்டு வந்து நமக்கு வந்து நம்ம ஒரு 6-7 வருஷம் கழிச்சு தான் அதை நோட் பண்ணுறோம். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தன்னோட படத்தில் வந்து அவர் கொண்டு வர ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா காலத்தை மீறின விஷயமா இருக்கனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லாமல் போயிடுது. ஏன் அன்பே சிவம் படத்தையே ஃபெயிலியர் கொடுத்துருக்கோம், நம்ம குணா படத்தை ஃபெயிலியர் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ டிவியில் போட்டால் நம்ம வந்து அப்படி புகழ்ந்து பார்க்குறோம். அன்பே சிவம் படத்தை வந்து இப்போது இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற எவனுமே தப்பாக பேசுனதா நான் வந்து யோசிச்சதே கிடையாது. யாருமே அப்படி தப்பாக பேசுனதே கிடையாது. முதல்ல அந்த டைமில் வந்து அந்த படத்தில் வந்த காமெடி இருக்குல்ல, அந்த காமெடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சிரிக்க முடியாத அளவுக்குலாம் காமெடி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த டைமில். ஆனால் இப்போ பார்த்தா தான் அந்த காமெடியில் இருக்கிற சுயான பல விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது. எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்மளோட வாழ்நாள் வந்து எப்போ முடியும், நம்மளோட டைம் எப்போ முடியும்னு நமக்கு தெரியாது. அதுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குல்ல, அது வந்து கமல் சாருக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, ஒவ்வொரு படத்துக்கும் புதுசாக வந்து ட்ரை பண்ணுறது. ஏதாவது பார்த்தீங்கன்னா அந்த 2002 2003 நினைக்கிறேன், எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சினிமாவை முதல்ல வந்து இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்துறாரு. இந்தியாவிலேயே முதல்ல டிஜிட்டல் வந்து கமல் சார் தான் அறிமுகப்படுத்துறாரு. ஏகப்பட்ட எதிர்ப்பு, ஃபிலிம் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது, அந்த டெக்னாலஜி அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாருமே சினிமா பண்ணிட்டு இருந்த டைம் அது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து டிஜிட்டலில் பண்ணுறப்போ ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்துச்சு. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஓகே ஆகலை அப்படின்னா அந்த ஃபிலிம் வேஸ்ட்டு தான், தூக்கி தான் போடணும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட வேஸ்டேஜ் வருது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஜிட்டலில் படம் எடுத்துகிட்டு ஒரே இதாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபிலிம் வேஸ்ட் ஆகிற வேஸ்டேஜ் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறனால வந்து டிஜிட்டலில் வந்து அறிமுகப்படுத்தினார் கமல் சார். ஆனால் அப்போ வந்து ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா படமும் வருஷத்துக்கு வந்து ஒரு 150 படம் 200 படம் ஆகுதுன்னா அது அத்தனைக்கும் மிகப்பெரிய கிரெடிட் கொடுக்க வேண்டியது கமல் சாருக்கு மட்டும்தான். ஒரே ஒரு கிரெடிட் கொடுக்க வேண்டியது கமல் சார் மட்டும்தான். ஏன்னா அவ்வளோ பெரிய போல்டு மூவ் பண்ணுறதுக்கு வந்து எந்த கலைஞனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே தயாராக இல்லை. அவ்வளோ பெரிய ஃபிலிமுங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரி வந்து நம்ம வந்து அந்த இண்டஸ்ட்ரியே வந்து அழியும் அப்படிங்கிற விஷயத்த கூட யோசிக்காமல், சினிமாவுக்கு ஏகப்பட்ட சினிமா டைரக்டர்ஸ்லாம் வரணும், ஏகப்பட்ட டெக்னீஷியன்ஸ்லாம் வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த டிஜிட்டல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து புகுத்துறதுக்கு கமல் சார் பயப்படாமல் உள்ளே இறங்கினாரு. அந்த படத்தையே நம்ம ஃபெயிலியர் கொடுத்தோம், மக்களிடம் வந்து சேராதனால வந்து படம் ஃபெயிலியர் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறமேட்டு அந்த படம் ஃபெயிலியர் ஆனாலும் அந்த படத்து மூலமாக ஏகப்பட்ட டெக்னீஷியன் இப்போ வெளியே வந்திருக்காங்க. இப்போ யங்கர் ஜென்ரேஷனில் இத்தனை டைரக்டர்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்காங்க, இத்தனை டெக்னீஷியன்ஸ் கிரியேட் ஆகிருக்காங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் பார்த்திங்கன்னா கமல் சார் தான். சினிமாவை இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தாரு. வெறும் நடிக்கிறதோடு நிறுத்திக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். நான் வந்து ஒரு டெக்னீஷியன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறது எனக்கு பெருமை, ஒரு டான்ஸ் மாஸ்டர்னு சொல்லிக்கிறது பெருமை, ஒரு கிளாப் ஆர்டிஸ்ட்னு சொல்லிக்கிறது பெருமை, அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லிக்கிறது பெருமை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாடகன் டெக்னீஷியனாக அவர் சொல்கிறப்போ வந்து அவர் இன்னும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் கமல் சார். ஏன்னா அவர் எப்பயுமே தன்னை ஒரு டெக்னீஷியனாக தான் பார்த்தார். ஒரு டேரக்டர் ஆகணுங்கிறது தான் அவரோட எய்மே லைஃப்பில். எந்த விஷயத்தையும் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணும் இந்தியாவில் அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா அதையே வந்து பிளான் பண்ணி பண்ணுற விஷயம் கிடையாது. இது வந்து சினிமாவில் இருந்தால் இன்னும் சினிமா அழகாகும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ 3Dங்கிற ஒரு விஷயத்தை கூட விஸ்வரூபம் படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. புதுமையை வந்து நம்ம ஏற்றுக்கிற தன்மையை வந்து கமல் சார்ட்டு கற்றுக்கலாம். துறைன்னு ஒரு இடத்துல போய் இறங்கிடுறோம், ஒரு ஆஃபீஸில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ஆஃபீஸில் வந்து எல்லாரும் வேலை செய்கிற அதே வேலையை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்குன்னு ஒரு கிரெடிட் கிடைக்கும். அந்த வேலையில் நம்மளுடைய டேலண்ட் எப்படி உள்ளே கொண்டு வரோம், நம்ம வந்து புதிய டெக்னாலஜி எப்படி வச்சுக்கிட்டு நமக்குன்னு ஒரு புது டெக்னிக் வச்சுட்டு எப்படி வேலை செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து 4 பேரை இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வாழ்க்கையில் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா அது கமல் சார் மிகப்பெரிய உதாரணம். சரி, கமல் சார் மாதிரி இன்னொரு ஆக்டர் வந்து இல்லவே இல்லையா, கமல் சார் மாதிரி யாருமே நடிக்கவே முடியாதா அப்படின்னா
ஒரு டைம் வந்து சிவாஜி சார் மாதிரி யாருமே நடிக்க முடியாது, சிவாஜி சார் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி கூட யாருனாலையும் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் உள்ள வந்தார். இப்போ கமல் சார் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி வந்து சில ஆக்டர் உருவாகிட்டு இருக்காங்க. நம்மளோட விக்ரம் சார் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் புதுசாக வந்து அவருக்கு என்ன தெரியும், ஆக்டிங் தெரியும், அந்த ஆக்டிங்கில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அதில் டெவலப் பண்ணி ஒவ்வொரு படத்துலையும் புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விக்ரம் சார் வந்து இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அது ஒன்று தான் பண்ண முடியும். ஆனால் கமல் சார் மாதிரி எல்லா துறையிலையுமே வந்து கை வச்சு எல்லா விஷயத்தையுமே பண்ணி பார்க்க முடியுமா, அது எல்லா விஷயத்துலையுமே சக்ஸஸை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு சகாப்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இன்னொருத்த வந்து இதே சகாப்தத்தை முழுசாக எழுத முடியுமா, இந்த 50 வருஷத்தில் இத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமா, உடம்பு குறைச்சி நடிக்க முடியுமா, காலை மடக்கி அவ்வளோ தூரம் வந்து அபூர்வ சகோதரமாக நடிக்க முடியுமா, அந்தளவுக்கு வந்து கால் முட்டிலாம் தேஞ்சு போய் கிழிஞ்சு போய் அந்த லிகமெண்ட்டே டேர் ஆகி அந்தளவு நடிக்கணுங்கிற விஷயம்லாம் வருமா? அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட பின்னாடி வர ஜென்ரேஷனை யோசித்து இப்போ படம் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியல. கமல் சார் வந்து எப்பயுமே அதான் யோசிப்பார். இப்போ இருக்கிற டைமை மட்டும் முக்கியம் கிடையாது, பின்னாடி தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய வித்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எப்பயுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா மாறாமல் இருப்பார். ஒரு தமிழ் சினிமாவோட வளர்ச்சிக்கு மட்டுமே பாடுபட்டவர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது வெறும் சினிமா தான், 100% சினிமா மட்டும் தான் அவருக்கு தெரியும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவானவர். ஆனால் அதே அளவு அவருக்கு அரசியலும் தெரியும், அதே அளவு மனிதாபிமானம் உள்ளவர். அவருடைய வார்த்தைக்கு அத்தனையுமே பார்த்தீங்கன்னா பல கான்ட்ரவர்சிஸ் வரும், எதையுமே இப்போ என்ன சொல்ற பயப்பட மாட்டார். கடவுள் எதிர்ப்பாக இருக்கட்டும், மனிதாபிமான விஷயமா இருக்கட்டும், அரசியல் விஷயமா இருக்கட்டும், எதுக்குமே பயப்படாமல் பதில் சொல்கிற ஒரு கலைஞன். எதையுமே வந்து பின்னாடி என்ன நடக்கும், இது சொன்னால் நம்ம இதுக்காக இப்படி கான்ட்ரவர்சி ஆயிடும், இதை சொன்னால் இப்படி கான்ட்ரவர்சி ஆயிரும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பயந்துக்கிட்டு பதில் சொல்லாத ஒரு கலைஞன் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து உதாரணமாக எடுத்துக்கலாம். எதுக்குமே பயப்படக்கூடாது, உன்னுடைய கருத்தை நீ வெளியே சொல்கிறதுக்கு எதுக்குமே பயப்படக்கூடாது. அந்த கருத்தில் உண்மை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீ சொல்கிறதுக்கு பயப்படவே கூடாது. அந்த கருத்தில் நீ தெளிவாக இருந்தீங்கன்னா அதை சொல்ல பயப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருப்பார். அதையும் நம்ம அவரோட லைஃப்லேருந்து நம்ம கற்றுக்கணும். சிம்பிளாக சொல்லி ஒரு விஷயத்தோட முடிச்சிடலாம். டேலண்ட்டை முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த டேலண்ட்டை எவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அந்த டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக பாடுபடணும் அப்படிங்கிற விஷயத்தை கமல் சார்ட்டு கற்றுக்குங்க. உங்களோட கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து வெளியே வர்றதுக்கு எப்பயுமே யோசிக்காதீங்க. உங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணோன்னா நம்ம இந்த இடத்துலேருந்து வெளியே வந்தால் தான் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அது இதுன்னு பல விஷயங்கள் இருந்தால் கூட அதை மீறி நமக்கு ஒரு டைம்னு ஒன்று கொடுத்து அதில் வந்து ப்ரூவ் பண்ணோன்னா அந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சிரமப்பட வேண்டிய விஷயம் இருக்கும். அந்த கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து வெளியே வரதுக்கு யோசிக்காதீங்க. புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு எப்பயுமே பயப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்கிட்ட கற்றுக்கணும். நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து நம்ம லைஃப்பில் வந்து அடையிறோம் அப்படின்னா அது மூலமாக நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஏதாவது வந்து நம்ம செஞ்சுட்டு போகணும், நம்ம ஏதாவது வந்து கொடுத்துட்டு போகணும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கலாம். நிலைப்பாடம் மாற்றாத தன்மை. எப்பயுமே எவ்வளவு கான்ட்ரவர்சி வந்தாலும் சரி, நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரி, நம்ம தன்னோட நிலைப்பாடை எதுலையுமே மாற்றிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் எப்பயுமே தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கமல் சார்ட்டு கற்றுக்கலாம், அவரோட லைஃப்லேருந்து நம்ம கற்றுக்கலாம். இதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் இன்ஸ்பயர் பண்ணி உங்களோட டேலண்ட்டை கண்டுபிடிப்பீங்க, உங்களோட வாழ்க்கைக்கு தகுந்த விஷயத்த வந்து நீங்கள் கற்றுக்குவீங்க அப்படிங்கிற விஷயத்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ இல்லை ஏதாவது பாயிண்ட்டை வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தாலோ கமெண்ட்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். நன்றி.